டுவர்ட்ஸ் 2020 எண்டில் லாக்டவுனில் எல்லோரும் இருந்ததுனால நிறைய கேக் ஆர்டர்ஸை தாண்டி எனக்கு டைம் வந்து எக்கச்சக்கமாக ஃப்ரீயாக இருந்தது இல்லையா. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்து ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். மார்னிங் ஒரு 2 hours, ஈவினிங் ஒரு 2 hours மொட்டை மாடியில் போய் பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும். எவ்வளோ சொன்னாலும் விடவே மாட்டாங்க. இவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அதுலேயும் வாலிபால் பிளேயர். ஸோ சொல்லவே வேண்டாம், ரொம்ப இழுத்துட்டு போயிடுவாங்க, வாங்க எல்லோரும் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் மதுரைக்கு வந்ததில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இவங்களோட ஃப்ரெண்டு பாபுங்கிற ஒரு கோச், அவங்க தான் எங்களை வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி, இன்றைக்கி வரைக்கும் அண்ணின்னு எங்ககிட்ட பாசமாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து எங்களை டெய்லி மார்னிங் 2 hours, ஈவினிங் 2 hours வீட்டுக்கு வந்து கோச் பண்ணாங்க. நாங்கள் 5 பேருமே அவங்கக்கிட்ட தான் ட்ரெயின் ஆனோம். பெண்டை நிமித்திடுவாங்க, ஒன்றுலையும் எஸ்கேப் ஆக முடியாது. அப்படி ஒரு ட்ரைனிங்காக இருக்கும். ஃபுல்லாகவே ஹைவேயில் ரோட்லலாம் ஓட விட்டு ஜாகிங் ஒரு 1 hour, அதுக்கப்புறம் ஒரு 1 hour எக்ஸசைஸ் அப்படி கொடுத்து எங்களை வந்து அப்படி ஒரு ட்ரெயினப் பண்ணாங்க. ஸோ வந்து முன்னால் சும்மா ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன், யோகா போவேன், வாக்கிங் போவேன். அதை வந்து சின்சியராக ஒரு ஜிம் ஒர்க் அவுட் மாதிரி, ஒரு அத்லெட்டிக் ஒர்க் அவுட் மாதிரி கொண்டு வந்தது வந்து பாபு தான், இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, மதுரைக்கு வந்த புதுசில் ஐடலாக உட்காந்துருக்கும் போது வீட்டில் எனக்குன்னு ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும்னு ஆசைப்பட்டப்போ அது அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கெலாம் எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா கடைக்கு போகும்போதே வீட்டை போட்டு உள்ளே போய் உட்காரு, அப்புறம் தான் நான் கிளம்புவேன்னு சொல்லி கடைக்கு கிளம்புவாங்க. அப்படிப்பட்டவங்க என்னை எங்கேருந்து வெளியில் அனுப்பி நீ ஏதாவது பண்ணுன்னு சொல்லி விடுவாங்க. ஸோ அதை கேட்குற தைரியமே கிடையாது. பட் எனக்கு அந்த 11 to 4 ஃப்ரீயாக இருப்பேன் இல்லையா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, இவங்க கடைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த 11 to 4 ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த 11 to 12 அப்படிங்கிறதே வந்து பெண்களுக்கான நேரம் அப்படின்னு நான் நினைப்பேன். யூஸ்வலாகவே நமக்கு மார்னிங் டிஃபனும் முடிஞ்சிருக்கும், லஞ்சுக்கும் டைம் இருக்கும். ஸோ அந்த 11 to 12 அப்படிங்கிறத ஏதாவது ஒரு விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பக்கத்தில் சுற்றி, என்னோடய வீட்டை சுற்றி எங்கெங்கெல்லாம் யோகா கிளாஸ் நடக்குது, எங்கெங்கெல்லாம் ஜிம் ஒர்க் அவுட் இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணேன். அப்படி சர்ச் பண்ணி நானாக கண்டுபிடிச்சி முதல்ல ஒரு யோகா கிளாஸ் போனேன். கரெக்டாக 10:30 வீட்டை விட்டு கிளம்புவேன், 11:30 வீட்டுக்குள்ளே வந்துடுவேன். அந்த 1 hour போயிட்டு வந்துடுவேன். வந்து கடகடன்னு ட்ரெஸ் மாற்றிடுவேன், சுடிதார் போட்டு போவேன், வந்து கடகடன்னு சாரீ மாற்றிடுவேன். இவங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் தெரியாது. ஒரு நாள் ஆஸ் யூஷுவல் மாட்டுவோம்ல, ஏதாச்சும் யதார்த்தமாக இந்த பக்கம் க்ராஸ் பண்ணுறேன், அதனால் வீட்டில் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லி வந்துட்டாங்க. வீடு பூட்டி இருக்குது, நான் இல்லை. கால் பண்ணி எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வரும்போது சுடிதாரோடு வந்திருக்கேன். என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி யோகா போனேன் அப்படின்னு சொன்னேன். என்னமோ தெரியல, அந்த விஷயத்துக்கு அவங்க வந்து என்கிட்ட கோவப்படலை, திட்டலை, கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க, ஒன்றும் சொல்லலை. எப்போ போவேன், எப்போ வருவேன், எத்தனை நாளாக போய்கிட்டுருக்க, என்ன ஏதுன்னு எல்லா விவரமும் கேட்டாங்க. அதை மட்டும் சொல்லிவிட்டு விட்டுட்டேன். ஏன்னா அவங்க பேசிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்கிறதுனால, உடம்பு ஆரோக்கியத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணுறா அப்படிங்கிறதுனால அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. சரி நல்லது தான், போயிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு தைரியமாக போக ஆரம்பித்தேன். யோகா வந்து எனக்கு பொதுவாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு அது ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால அதில் அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால பெர்மிஷன் தான் கிடச்சிச்சு இல்லைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து அப்படியே ஸ்கிப் ஓவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜிம்மை தேடி போனேன். அப்படி நான் தேடி போய் ஒரு ஜிம்மை கண்டுபிடிச்சேன். ஜிம்மை கண்டுபிடிச்சிட்டு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அங்கே லேடி ட்ரெயினர் இல்லை, மென் ட்ரெயினருங்கிறதுனால அதுக்கும் பெர்மிஷன் வாங்குற தைரியம் இல்லை. ஐயோ என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் அது ஒரு நல்ல ஃபேமிலி, அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் எல்லாரும் சேர்ந்து நடத்துகிற ஒரு குடும்ப ஜிம் மாதிரி இருந்துச்சு. அதனால அண்ட் இன்னொன்று எங்கள் ஊர் சைடு ஆட்கள் வேறையா, ஸோ இவங்க ஓகே பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற தைரியத்தில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு என்னென்னா, நான் ஒன்று ஜாயின் பண்ணால் அது வந்து ஓகே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு முன்னாடி இவங்களை கொண்டு அதில் சேர்த்துட்டா நம்ம தப்பிச்சுண்டா சாமிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யாராக இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருந்தாலும் ஒருத்தர் ரொம்ப நல்லா பழகுறாங்க, நல்ல விதமாக தெரியுறாங்க அப்படின்னா முதல்ல நான் இவங்களுக்கு அது ஃப்ரெண்ட் ஆகிட்டா நல்லது அப்படின்னு நினைப்பேன். பிகாஸ் அதுதான் ரொம்ப நாளைக்கு நமக்கு நீடிக்கும். ஸோ அவங்க வந்து நல்லா பேசி பழகி ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல இவங்களுக்கு தான் பழக்கப்படுத்தி விடுவேன். அப்படி அந்த ஜிம்மிலையுமே நான் சேர்ந்து ஒரு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ பேச்சு கொடுத்து, கொஞ்சம் வெயிட் குறையுதுப்பா, கொஞ்சம் மெலிஞ்ச மாதிரி தெரியுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பேசும்போது, நீ எங்கே போகிற, நான் மட்டும் போகாமல் உட்காந்துட்ருக்கேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களையும் கொண்டு அதில் சேர்த்து கடைசியில் என்னையும் தாண்டி அவங்க தான் ரொம்ப க்ளோஸாக எல்லாரோட அட்டாச்சாக பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி பண்ணி ஆரம்பிச்சது தான் என்னோடய ஒர்க் அவுட் இதுவே. அதுக்கப்புறம் கொரோனாவில் அது ரொம்ப நல்லா கண்டினியூ ஆச்சு. காரணம் எல்லா ஜிம்மும் க்ளோஸ்டாக இருந்தாலும் எங்களுக்கு பாபுவோட ஹெல்ப் இருந்ததுனால நாங்கள் வந்து விடாமல் அந்த ஒர்க் அவுட்டை கண்டினியூ பண்ணோம். அண்ட் மேக்ஸிமம் என்னோடய வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணது அண்ட் என்னோடய உடம்பை ஸ்ட்ரெங்தன் பண்ணது எல்லாமே வந்து அந்த கிரெடிட் பாபுக்கு தான். பிகாஸ் அவ்வளோ ஹெவியாக இருக்கும் அந்த ஒர்க் அவுட்டு. அதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்க. பிகாஸ் கொஞ்சம் கூட தளர விடாமல்
அவங்க என்ன ஒர்க் அவுட் கொடுத்தாலும் அதை பண்ண வைக்கிறது, என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ண வைக்கிறது இவங்க தான். எப்படியாவது பண்ணுன்னு கவுண்ட்டை சொல்லி சொல்லி பண்ண வச்சுருவாங்க. ஸோ அதனால அது ஒரு நல்ல ஒரு பீரியடாக இருந்தது. நாங்கள் வந்து ஃபேமிலியாக ஒன்றா இருந்தது, ஜாலியாக வீட்டுக்குள்ளே விளையாடுறது, வீட்டு வேலையெல்லாம் சேர்ந்து பார்க்குறது, ப்ளஸ் ஒர்க் அவுட் பண்ணுறது, ஒன்றா சமைக்கிறதுன்னு, இது போக கேக் ஆர்டர்ஸ் வந்து அதையும் எடுத்து போட்டு பண்ணுறதுன்னு ஒரு மாதிரி ரொம்ப நல்லா போச்சு. அந்த ஒர்க் அவுட் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. எப்போ ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ஆல்மோஸ்ட் 6 வருஷம் வாக்கிங், ஜிம், யோகான்னு ரெகுலராக ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அட்லீஸ்ட் 2 நான் டெய்லி போயிட்டே இருந்தேன். எனக்கு வந்து 2020க்கு அப்புறம் 2021ல் ரெகுலராக ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாளைக்கு ஒரு கேக்காவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் கிடையாது. வீட்டு சமையலும் நான் தான் பார்க்கணும், பிள்ளைகளை நான் தான் பார்க்கணும், கேக்கையும் நான் தான் பார்க்கணும். சம்டைம்ஸ் நான் நிறைய நாட்களில் இந்த பக்கம் அடுப்பில் தோசை ஊற்றிக்கிட்டு இந்த பக்கம் கேக்கு ஐசிங் பண்ணிகிட்டு இருப்பேன். 8 மணிக்கு கேக் டெலிவரி இருக்கும், 8 மணிக்கு தம்பி ஸ்கூலுக்கும் போகணும். 2ம் அட் அ டைம் இருக்கும். ஒரு பக்கம் தோசையை ஊற்றி தோசை வைக்கிறக்குள்ள இந்த பக்கம் ஐசிங் பண்ணி டிசைன் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படி எவ்வளவோ நாட்கள் எனக்கு போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ஆர்டர்ஸ் வந்து எடுத்து பண்ணுற ஸ்டேஜஸ் வரும்போது என்னால் ஒர்க் அவுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. என் உடம்புக்குன்னு நான் 1 மணி நேரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நிறைவான ஒரு விஷயமா இருந்துச்சு. பட் அதை என்னால் ப்ரொலாங் பண்ண முடியல. 2021க்கு அப்புறம் 2 வருஷம் ஆல்மோஸ்ட் என்னோடய ஒர்க் அவுட் வந்து அப்படியே டோட்டலாக ஸ்டாப் ஆச்சு. என்னால் கேக் ஆர்டர் இருக்கிறப்ப இது முக்கியமாக, ஜிம் முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. டைமுக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும், நம்ம கையை நீட்டி காசை வாங்கியிருக்கோம், கரெக்டாக டெலிவரி கொடுக்கலன்னா அது எப்படி தப்பு இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைமில் எது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிற மாதிரி நிறைய நாள் ஒர்க் அவுட்டை ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தேன். அது எதர் வாக்கிங் போவேன். எனக்கு முதல்ல மாதிரி ரெகுலராக பண்ண முடியலங்கிற ஒரு வருத்தம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் விடலை, கண்டினியூட்டி இருந்தது. அதுக்கப்புறம் ஆர்டர்ஸை எடுத்து நல்லா பண்ண ஆரம்பித்தப்போ அந்த கேக் ஒவ்வொன்றும் செய்யும்போது அந்த கேக்குக்கு மேட்சாக சாரீ கட்டுறது அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரேஸி திங்காக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து அது ஏன்னு தெரியல, அது என்னோட ஒரு க்ரியேஷன், நான் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு மேட்சாக இருக்கணும்னு ஒரு ஆசை. அதனால ஒவ்வொரு கேக்குக்கும் யூனிக்காக ஒரு சாரீ எடுத்து அதுக்குன்னே கட்டுவேன். எதுவுமே நான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. இங்கே நான் செய்கிற கேக்குக்கு மேட்சாக என்ன சாரீ இருக்குன்னு தேடி எடுத்து போட்டு கட்டுவேனே தவிர சாரீக்கு மேட்சாக கேக் பண்ண மாட்டேன். ஆர்டர்ஸ் வர்றதை எப்படி நம்ம மாற்ற முடியும் சொல்லுங்கள்? அவங்க தர்ற ஆர்டர்ஸ் அவங்க கேட்குற டிசைனில், கேட்குற கலரில் தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேக்ஸ்க்கு என்கிட்ட இருக்க சாரியை நான் மேட்ச் பண்ணி கட்டி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு நான் கேக் செய்ய போகிறேன் அப்படின்னா, இப்போ எங்கள் சின்னத்தானுக்கு பண்ணுறேன், எங்கள் பெரியத்தானுக்கு பண்ணுறேன், இவங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கு பண்ணுறேன், இல்லை இவங்களுக்கு பண்ணுறேன், எனக்கு பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, நான் முதல்ல டிசைட் பண்ணிடுவேன் எந்த சாரீ நல்லாயிருக்கு, எதை நம்ம கெட்ட போகிறோம், அப்போ இதுக்கு மேட்சாக நம்ம கேக் செய்யலாம் அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். பட் வெளியிலேருந்து வர ஆர்டர்ஸ்க்கு நான் அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ வந்து கேக்குக்கு மேட்ச் பண்ணி நான் சாரீ கட்டுவேன். தேங்க் காட் என்கிட்ட ஆல்மோஸ்ட் எல்லா கலர்லேயுமே சாரீஸ் இருந்துச்சு. அந்த கேக்கில் வர அந்த காம்பினேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சாரீஸ் இருந்துச்சு. யாருமே இதை நம்பலை. ஒரு பீரியடில் யாரை கேட்டாலும் நீ போய் சொல்கிற, நீ கேக் ஆர்டர் வந்த உடனே சாரீ வாங்க போயிடுவேன் அப்படித்தானே அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. பட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்கிட்ட இருக்கிறத தான் நான் மேட்ச் பண்ணி கட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா கேக்குக்குமே ஆல்மோஸ்ட் மேட்ச் பண்ணி கட்டிட்டேன். உங்களுக்கு அதில் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்களேன். சரி, இவ்வளோ கேக்ஸ் இது ரொம்ப கம்மி. இன்னும் இது மாதிரி பல மடங்கு கேக்ஸ் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணி பண்ணியிருந்தேன். இந்த கேக்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சப்போ எனக்கு ஒரு ஆசை, இதை ஒரு ஆல்பமாக போட்டு தந்தால் நல்லாயிருக்குமே, காலத்துக்கும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குமேன்னு கேட்டப்போ உடனே ஓகே பண்ணாங்க. நான் வந்து சும்மா தான் கேட்டேன், எனக்கு இது ஒரு ஆல்பமாக பண்ணி தரீங்களா அப்படின்ட்டு. உடனே ஓகே பண்ணி அதை அழகாக ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்தாங்க. என்னோடய கேக் ஆல்பம் நான் ஒன்று தனியாக வச்சுருக்கேன். என்ன தான் நீங்கள் டிஜிட்டலில் பார்த்தாலும் கையில் பிரிண்ட் பண்ணி எடுத்து பார்க்குற அந்த அழகு நமக்கு வேறு எதுலையும் கிடைக்காது. ஸோ அதனால் அதை பண்ணி பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு இந்த வருஷம் நடந்தது 2021ல். அதுக்கப்புறம் கேக் ஆர்டர்ஸ் ரெகுலராக வந்துச்சு, ஒர்க் அவுட் ரெகுலர் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஒரு பக்கம், கேக் ஒரு பக்கம்னு சொல்லி கொஞ்சம் நானே நான் பிஸி ஆக்கிக்கிட்டேன். பட் நான் கேக்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லையா? யூடியூப் என் கையில் இல்லை. யூடியூப் வந்து ஆல்மோஸ்ட் நான் 2018ல் ஸ்டார்ட் பண்ணப்பவே அவங்க நோ சொல்லி அதை ட்ராப் பண்ணிட்டோம். யூடியூப் கைக்கு வரல அப்படிங்கிறது அப்போ பெரிய குறையாலாம் எனக்கு தோணலை. ஏன்னா அது கடந்து வந்துட்டோம்ல 2-3 வருஷம், அதனால் பெருசாக தெரியலை. கொஞ்ச நாள் கழித்து சின்ன இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தான் நிக்கிலன். நான் சமையல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா கிச்சனுக்குள்ளே வந்து என் கூட நின்று நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்ருப்பான். இவங்களுக்கு சரியாக கோவம் வரும். ஆம்பளை பிள்ளைக்கு கிச்சனில் என்ன வேலை, வெளியில் வா தம்பி, அங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டாங்கன்னா போதும், என்ன செய்யன்னு தெரியாமல் படபடத்து போய் நிற்பான். தம்பி தண்ணி குடிக்க வந்தேன்னு சொல்லு, இல்லை அம்மாட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லு, போ ஓடு ஓடுன்னு சொல்லி அனுப்பி விட்ருவேன்.
போய் உட்காந்த உடனே கேட்பாங்க, சோஃபாவில் உட்காந்தோடனே கேட்பாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. தண்ணி தான்ப்பா குடிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். மற்றபடி நான் சமைச்சா அதை ஏதாவது பார்த்துட்டு இருப்பான், அவ்வளோதான். ஆனால் நான் சொல்லி கொடுத்தலாம் அவனுக்கு அந்த சமையல் வரலை. அது அவனுக்காகவே வருது, அப்படி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இது இப்படி பண்ணணும், இது இப்படி செய்யணும், இதில் இவ்வளோ போடணும்னு இது நாள் வரைக்கும் அவனுக்கு நான் எதுவுமே சொல்லி கொடுத்ததில்லை. கிட்ட இருந்து ஒரு ரெசிபியை கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதர் அவன் வீடியோஸ் பார்த்து பண்ணுறான், இல்லை அவன் கைக்கு வர்றதை எடுத்து போடுறான். இப்படி தான் நான் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டது. மற்றபடி இது எப்படிமா பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்ட சரித்திரம்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் நல்லா பண்ணான். ஒரு நாள் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் மாம்பழ பர்ஃபின்னு ஒரு ரெசிபி இருந்தது. எனக்கு அது கொஞ்சம் புதுசாக நல்லா தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இவங்க அண்ணன் பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இவங்க அண்ணன் பொண்ணு அண்ணன் பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு லீவுக்கு வந்திருந்தாங்க. அப்போ தம்பி வந்து நான் ஏதாவது செய்கிறேம்மா, நானே செய்ய அப்படின்னு. என்னம்மா செய்கிறது, எனக்கு ஏதாவது சொல்லுங்களேன், நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து இந்த நின்று சொல்லிக் கொடுக்குற பொறுமைலாம் சத்தியமாக கிடையாது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, என் பிள்ளைகளுக்கு உட்காந்து சொல்லிக் கொடுக்குறது, யாராவது பக்கத்தில் வந்து நின்றுட்டு இதை சொல்லிக் கொடுன்னு கேட்டால் சொல்லிக் கொடுக்குற அந்த பொறுமையே கிடையாது. நான் டீச்சிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கே நம்பிக்கை இல்லை, எப்போ நம்ம தான் இதை செய்கிறோமா அப்படின்னு இருக்குது. பிள்ளைகளுக்கு அவ்வளோ பொறுமையெல்லாம் சொல்லிக் கொடுக்குற இதெல்லாம் கிடையாது. வீடியோ தூக்கி கையில் கொடுத்துட்டு இதை பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த வீடியோவில் ஒரு ரெசிபி இருக்குது தம்பி, எனக்கு நல்லா தெரியுது, நீ வேணால் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டு அவனும் அவன் அக்காவும் சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு தெரியாது அந்த பிள்ளை அதை வீடியோ எடுத்துருப்பான்ட்டு. பெரிய ஆச்சரியம். அவள் லீவ் முடித்து அவள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதம் கழித்து எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனான் வாட்ஸ்அப்பில். அதை பார்த்த உடனே அப்படியே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி, என்ன சொல்கிறது, பயங்கர சந்தோஷம். என் பிள்ளை சமைக்கிறத அவள் வீடியோ எடுத்து வச்சுருக்கா, அது எனக்கே அதை எடுக்கணுன்றது தோணலை. அவ்வளோ அழகான ஒரு வீடியோ அவள் எடிட் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தா, தம்பி சமைக்கிறத. கடைசியில் ப்ளூப்பர்ஸ்னு வேறு ஒன்று போட்டிருந்தா. தம்பி பேனை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டது, கிண்டும் போது கை வலிக்குதுன்னு சொன்னது, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கொட்டுற மாதிரி ஆனது, அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளூப்பர்ஸ் போட்டு வீடியோ எடுத்து வச்சுருந்தா. எனக்கு நமக்கு கூட இப்படி தோணலையே இந்த பிள்ளைய வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. இவள் அழகான வீடியோ எடுத்திருக்கா, எடுத்தது பத்தாதுன்னு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதை எடிட் பண்ணி வேறு எனக்கு அனுப்பியிருந்தா. செம்மையாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் நம்ம பிள்ளை, அதுவும் குழந்தை சமைக்கும் போது பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்கும். நீங்கள்லாம் எப்படி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்களோ அப்படி தான் அதையும் நானும் பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு அதை வந்து எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும்னு அவ்வளோ ஆசை. என்ன பண்ணேன்னு தெரில. சரி, என்னோடய ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பு, என்கிட்ட இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப்பில் யாருக்கு அனுப்ப முடியுமோ அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னத்துக்கு நம்ம சும்மா அனுப்பணும், வேணாம், நம்ம தான் சேனலை இன்னும் டெலீட் பண்ணலை. அவங்க சொன்னதுனால வீடியோஸை தானே டெலீட் பண்ணேன். விதுஸ் கிச்சன் கலாட்டாங்கிற சேனலை நான் டெலீட் பண்ணலை. விதுஸ் கிச்சன் கலாட்டாவை அப்படியே வச்சுட்டு அதில் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் மட்டும்தான் நான் டெலீட் பண்ணியிருந்தேன். அந்த சேனல் பக்கமே நான் போகல. இனிமேல் அதில் நான் போஸ்ட் பண்ண மாட்டேன் அந்த வீடியோஸை. நான் ஏன்னா அதில் அப்போவே வந்து 3வது வீடியோ நான் போடும்போதே 101 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. 101 111 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. நான் வந்து டெலீட் பண்ணலை, சேனலை டெலீட் பண்ணல. பட் அது அவங்களுக்கு அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, எவ்வளோ டெலீட் பண்ணிட்டா அப்படிங்கிறதுல இருந்தாங்க. நான் சேனலை டெலீட் பண்ணல, அது பக்கமே போகலை. எனக்கு ஒரு ஆசையில் நான் என்ன பண்ணேன், அந்த வீடியோவை தூக்கி அந்த சேனலில் அப்லோட் பண்ணி அந்த சேனல் லிங்க்கை தான் எல்லாருக்கும் அனுப்பினேன். இவங்களுக்கு மட்டும் அந்த வீடியோவாகவே அனுப்பினேன், வாட்ஸ்அப்பில் நார்மல் வீடியோவாகவே வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன். மற்ற எல்லாருக்கும் தான் லிங்க்கை அனுப்பினேன். சும்மா ஒரு திமிரு பார்த்தீங்களா, வேண்டான்னு சொன்னதையும் மீறி இத்தனை வருஷம் கழிச்சு டைம் ஆகிடுச்சு பார்த்துக்கலான்னு சொல்லி தைரியத்தில் போட்டு விட்டேன். என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு அது தெரிய வருமானு தெரியாது. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். கடைசியில் என்னாச்சு, அவங்க கால் பண்ணி பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிள்ளை கை வலிச்சிருக்கோம்ல, சுற்றுக்கு போல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா அவன் கடைசியில் அதை சொல்லும்போது இந்த தூக்க முடியலமா, கஷ்டமாக இருக்குமாலாம் சொன்னதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ கஷ்டப்பட்டுருப்பான் போல என்ன அப்படின்னு சொன்னாங்க. கோவப்படலை, ஒரு மாதிரி அவங்களுக்கும் ஒரு பெருமையாக இருந்துச்சுங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்பாடா நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, சரி இது ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். கடைசியில் பெரிய டர்னிங் பாயிண்ட், வேணாம் நான் இப்போ சொல்லலை, நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் என்னோடய ஒர்க் அவுட் வீடியோவை நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன். தயவு செஞ்சு சிரிக்காதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். லேடிஸ் நம்ம உடம்புக்காக ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது செலவு பண்ணலைன்னா நாளை பின்ன நம்மளை பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்திரிச்சு நடந்தால் தான் உங்களுக்கு நல்லது. கடைசி வரைக்கும் நம்ம காலும் கையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது. அது யாராக வேணால் இருக்கட்டும். ஸோ தயவு செஞ்சு ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்கள் உடம்புக்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். உங்கள் ஃபிட்னஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. நான் அட்வைஸாக நினைக்காதீங்க, நான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்ன தலை போகிற வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 மணி நேரம் உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கி பாருங்கள். அப்படி ஒதுக்குனீங்கன்னா அதில் இருக்க சந்தோஷம் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ரெஷ்னஸை நீங்கள் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக உணர்வீங்க. ஏதோ ஒரு அந்த நாளே புதுசாக தெரியும் உங்களுக்கு. அந்த நாள் உங்களுக்கு அவ்வளோ அழகாக நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டே வரும். ஸோ அந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது என்ன ஆனாலும் சரி, நீங்கள் உங்களுக்காக கொடுத்துருங்க. அது ரொம்பவே உங்களுக்கு கை கொடுக்கும். அது இப்போ புரியாது, நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க.
அந்த வீடியோவை நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக போடுறேன். ஸோ நீங்கள் வேண்டான்னா கூட இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். வேணும்னு நினைக்கிறவங்க அதை பாருங்கள். காமெடியாக தான் இருக்கும், சில நேரம் பார்க்க சகிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ நம்ம அப்படி தான் இருப்போம், வேறு வழி இல்லை. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உடம்புக்கு ஒரு மணி நேரமாவது நம்ம கொடுத்து தான் ஆகணும். எல்லாருக்கும் இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் நமக்கும் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் அந்த 1 மணி நேரத்தை உங்களுக்காக நீங்கள் ஒதுக்கிக்க வேண்டியது உங்கள் கடமை, உங்கள் பொறுப்பு. பார்த்து செய்யுங்க. அந்த நிகிலன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்க எடுத்த முடிவு என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகேவா? Where the neon glows, every block tells a tale the whole city knows. Rhythms in the shadows where the cold wind blows. Life's a gamble on these streets, anything goes. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pound like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Paint the struggle and climb. The clock keeps spinning but I'm owning my time. Words like puzzle pieces fitting tight in the rhyme. Snares punch louder than the city's own chime. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Deep kicks pound like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Lights flicker on this endless trail. Each corner whispers a hero or fail. Smooth flow cutting through the urban scale, where truths are spoken and tales unveil. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight. Street lights flicker on this endless trail. Each corner whispers a hero or fail. Smooth flow cutting through the urban scale, where truths are spoken and tales unveil. Boom bap echoes through the alleys at night. Soulful samples lift the darkness to light. Pounds like a heartbeat fight. These gritty vibes keep my story in sight.